வணக்கம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச சவுத் இந்தியன் பேங்கோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 23.52 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது இந்த வருஷம் ஹை வந்து ரூ. 32.40. ஸோ ரூ. 32.40லேருந்து இப்ப ரூ. 23.52 வரையும் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 27% பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. நெறைய ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 2, 3 மாசத்துல ஒரு 40லேருந்து 50% வரையும் கரெக்ட்டா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியா தான் கரெக்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி சமயத்துல இந்த ஸ்டாக் நம்ம வாங்கலாமா? அக்யூமுலேட் பண்ணலாமா? இதுதான் வந்து லோயஸ்ட்டா? இல்ல இதுக்கு கீழ எவ்வளோ போகும் இந்த ஸ்டாக்கு? இது வந்து 1 இயர் டார்கெட் எவ்வளோ இருக்கு? இந்த ஸ்டாக் வந்து இதோட பியர்ஸ் வந்து இந்த எஸ் பேங்க் இல்ல ஐடிஎஃப்சி இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? ஸோ இத வந்து லாங் டெர்ம் வச்சுக்கலாமா? இந்த மாரி டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் வந்து ஒரு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இங்க இந்த கேண்டில் சார்ட்ட பாருங்க. இது வந்து YTD இப்ப ஜனவரிலேருந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ஜனவரில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 27 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுது. நடுவுல இறங்குது, திருப்பி ஏறுது, திருப்பி இறங்குது. ஒரு மாதிரி வந்து வாலடைலா இருந்துட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 23.52 ஒரு மாரி ஆடிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பிப்ரவரில இந்த கம்பெனி வந்து ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 38 வரையும் போயிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோவா அப்படியே இறங்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பழைய லெவல்ல ரீச்சே ஆகல. இப்ப இந்த ஸ்டாக்கோட கீ ரேஷியோஸ்லாம் பார்க்கலாம். இது ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா, 6,135 கோடி ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 4.92ல இருக்கு. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 33.70 இருக்கு. ஆனா கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 23.50. ஸோ புக் வேல்யூவோட வந்து ரொம்ப கீழ தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 1.28% குடுக்குது. ROCE பார்த்தீங்கன்னா 6.19, ROE பார்த்தீங்கன்னா 13.8. இது வந்து ரூ. 1 ஸ்டாக்கு ஃபேஸ் வேல்யூ. பிரைஸ் டு ஏர்னிங் குரோத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.14. ஸோ அது நல்லா இருக்கு. ஸோ பிரைஸ் டு புக்கும் பார்த்தீங்கன்னா 0.74. இந்த கம்பெனியோட வந்து குரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குரோத் 5.64 இருக்கு CAGR. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 159% இருக்கு CAGR. ஸோ நல்லாவே இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்ல -7% தான் கம்மியா இருக்கு. உங்களுக்கு தெரியும் 3 மந்த்ஸ்ல வந்து மத்த ஸ்டாக் எல்லாமே வந்து 30%, 40%, 50%, 60%ல போயிருக்கு. இது வந்து வெறும் 7% தான் கரெக்ட்டா இருக்கு. ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ 6 மந்த்ஸ்ல 7% தான் கரெக்ட்டா இருக்கு. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா -25% இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 47.7% வந்து CAGRல வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல 23.4% CAGRல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 39ல இருக்கு. ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கு. இதோட ஃபினான்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 48.7 இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் வேல்யூஸோட பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது 23 இருக்கு. ஸோ அதோட கம்மியாவே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்பெனியோட வந்து சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து இது குடுத்துருக்கேன். எப்படி இந்த ஸ்டாக் வந்து குரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு இங்க ஜனவரி 2000 அந்த ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 13 அந்த மாரி இருக்கு. திருப்பி வந்து கிட்ட இறங்கி ரூ. 3.70 வந்து 2009ல போயிருக்கு. அதுக்கப்புறம் சரசரன்னு மேல வந்து ரூ. 22.70 வரையும் போயிருக்கு. ஜ அதாவது 2010 அந்த மாரி. அப்புறம் ஓரளவுக்கு அதே சேம் ரேஞ்ச்லயே கொஞ்சம் ஆடிட்டு இருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, 2018ல பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 30 போயிருக்கு. அதுக்கப்புறம் உழ ஆரம்பிச்சுச்சு. பயங்கரமா உழ ஆரம்பிச்சுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மே 2020ல பார்த்தீங்கன்னா, ரூ. 4.50 போயிருக்கு. ஸோ அதிலிருந்து தான் வந்து நல்ல ஒரு ரூ. 38 அந்த ரேஞ்சுக்கு மேல போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்ப கீழ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து ஓரளவுக்கு வாலடைல்ல தான் இருக்கு. ஆனா பயங்கரமா வாலடைல்ன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இங்க வந்து ரொம்ப கீழ இறங்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வந்து எர்னிங்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இங்க ரொம்ப கீழ இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் எர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்டீப்பா போக ஆரம்பிச்சுச்சு மேல. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம் குயிக்கா. நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு, உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல்க்கு அந்த மாரி செலக்ட் பண்ணணும். ஒரு நல்ல ஸ்டாக்க லாங் டெர்ம்க்கு செலக்ட் பண்ணணும். இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ வந்து இப்ப நெகட்டிவ்ல இருக்கு. இல்ல அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இல்ல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அசெட் அலோகேஷன் பண்ணணும். இந்த மாரி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுற மார்க்கெட்ல. இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த குவரீஸா இருந்தாலும் இங்க குடுத்திருக்க நீங்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2,371 கோடியா இருக்கு. இதே வந்து லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர்ல 2,184 கோடியா இருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இன்கிரீஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாரி இதோட வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 342 குரோர்ஸா இருக்கு இந்த குவார்ட்டர்ல. இதே லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல 305 குரோர்ஸா இருக்கு. இதுவும் நல்லா இம்ப்ரூவ்மென்ட் காமிச்சிருக்காங்க.
இதோட ப்ரீவியஸ் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 325 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 342 crores. ஸோ அதோட லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1.31 இருக்கு ருபீஸ்ல இருக்கு. இதே ப்ரீவியஸ் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 1.24 இருக்கு. இதே லாஸ்ட் இயர் டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா 1.17 இருக்கு. ஸோ ஒரு கன்சிஸ்டன்ஸா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்னிங்ஸும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் என்பிஓ நான் பெர்ஃபார்மிங் அசெட் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு அது ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இவங்க ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது வந்து 3.52லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இருக்கு. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல நல்லாவே வந்து இதை குறைச்சிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2013ல பார்த்தீங்கன்னா 4434 கோடியா இருந்துச்சு ரெவன்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா 9315 கோடியா இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு. இந்த கம்பெனி இதை பியர்ஸ் கூட வந்து நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். எஸ் பேங்க்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 வீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2.16% தான் கம்மியாக இருக்கு. இதே எஸ் பேங்க் வந்து 8% கரெக்டாக இருக்கு. ஐடிஎஃப்சி வந்தீங்கன்னா 4.81% வந்து கம்மியாக கரெக்டாக இருக்கு. ஸோ 1 வீக்ல பார்த்தீங்கன்னா இதுதான் கம்மியாக கரெக்டாக இருக்கு. இது 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 8.62% வந்து கரெக்டாக இருக்கு. இதே எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 14.4% வந்து கரெக்டாக இருக்கு. ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 8.26% வந்து கரெக்டாக இருக்கு. 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் பேங்க் வெறும் 7% தான் கரெக்டாக இருக்கு, கீழே இறங்கியிருக்கு. இதே எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 30% இறங்கியிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 23.66% வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் கரெக்டாக இருக்கு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா 1 இயர்ல பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து 25% கரெக்டாக இருக்கு. எஸ் பேங்க் வந்து 34% கரெக்டாக இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 30.5% வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த 1 இயர்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து கம்மியாக தான் கரெக்டாக இருக்கு. இது 5 இயர்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 இயர்ல பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து 201% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, பாசிட்டிவ்ல சூப்பராக கொடுத்துருக்கு. இதே எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா வெறும் 1.3% தான் வந்திருக்கு. அதாவது வந்து ஃபிளாட்டா 5 வருஷத்துல ஒண்ணுமே ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம் எஸ் பேங்க். ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 57% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 5 இயர்ஸ்ல. ஸோ இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த ஸ்டாக்கை பத்தி. ஒரு 6 அனலிஸ்ட் வந்து இதை வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அனலிஸ்ட்ல 3 அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது நல்லா அவுட் பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே இது வந்து ஒரு செல் பண்ணணும் அப்படின்ற யாருமே சொல்லலை. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 81% பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்ல தான் இருக்கு. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 7.25% இருக்கு. எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா 11.46% இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இதில் கொஞ்சம் நல்லாவே வச்சிருக்காங்க டிஏஏ கம்பேர் பண்ணும்போது. ஸோ லாஸ்ட் குவார்ட்டருக்கும் Q2க்கும் Q3க்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இல்லை, அதே இதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வந்து டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. Q2க்கும் Q3க்கும் 5.25%லேருந்து 7.25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே பப்ளிக் பார்த்தீங்கன்னா ஒரு 83.26லேருந்து 81.29 இருக்கு, அதாவது Q2க்கும் Q3க்கும். ஸோ பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹22 அந்த லெவல்ல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இப்போ 27ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ளார வந்து ஆசிலேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு ₹1 கீழே வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் பையிங். அதுக்கப்புறம் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹22 அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு ஒரு ₹27 போகும்போது வித்துட்டு இந்த மாதிரி வாங்கி வித்துட்டே கூட கொஞ்சம் நாளுக்கு பண்ணலாம். இந்த மார்க்கெட் ஒரு மாதிரி வந்து ஹைலி ஃபிளக்சுவேட்டா இருக்கும்போது அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். என்னுடைய போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நான் வச்சிருக்கேன், நிறையவே வச்சிருக்கேன். இன்னும் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கேன். 22 போச்சுன்னா நான் வந்து நல்லா தைரியமா நான் நிறையாவே வாங்குவேன். ஸோ நீங்க வாங்குறதா இருந்தா உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு உங்களுடைய வந்து கோலுக்கு அந்த மாதிரி வாங்குங்க. அதே மாதிரி நிறைய வாங்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. இது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல மார்க்கெட் பயங்கரமா கரெக்ட் ஆயிருக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப். ஆனா அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் இது வந்து இறங்கியிருக்கு. ஸோ அப்படின்னா ஒரு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.